अस्सलाम वालेकुम वेलकम टू Shasha's கிச்சன். இன்றைக்கி நம்ம மதுரை ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி நல்ல புளிப்பாக இருக்குது, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 3 துண்டு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 100 கிராம் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இன்றைக்கி அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கடையில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் வறுத்த கடலையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. நான் இங்கே முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இல்லைனா கடலை கூட எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு தேவைப்படும், அதை நான் எடுத்து வைக்கல. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு தேவைப்படும். இந்த எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காய் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு இந்த மாதிரி மிளகா பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கப்புறம் எண்ணெய். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்க வேண்டிய பொருள்லாம் வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்தோம் இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு. இதில் நீங்கள் வந்து பிரிஞ்சலை போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் போடலை, எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் போடல. நீங்கள் அது போடணுன்னா போட்டுக்கலாம். இதெல்லாமே பொரியட்டும். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமில் தான் இருக்குது. நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் மிச்ச பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் தேவைங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்லா இனிப்பாயிரும். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இதுக்கப்புறம் பூண்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் இதையும் வதக்கிடலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனால் போதும். இதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்த்துட்டேன். எல்லாத்தையுமே நான் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அரைக்க தானே போகிறோம், அதனால். இதுக்கப்புறம் 2 தக்காளி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் தேங்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட போடலாம், நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். பச்சை வாசனைலாம் போய் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நான் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போது மிச்சம் இந்த சோம்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் அப்போ சேர்த்தோம், மிச்சம் இருந்தது இப்போ சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த குருமா வந்து 5-6 பேர் தாராளமாகவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட சூப்பராகவே இருக்கும். நீங்கள் மதுரையில் ஹோட்டலில் பரோட்டாக்கு வெஜ் குருமா கேட்டிங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க. அந்த குருமா தான் இது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு.
இப்போ மிச்சம் இருந்த தக்காளி பழம் இருக்குல்லையா அதை சேர்த்துக்கலாம். வதக்கும் போது நம்ம 2 தான் சேர்த்தோம். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இருக்குது. நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா மஷ்ரூம் மட்டும் கூட வச்சு பண்ணலாம். காளான், அது காளான் வச்சு குருமாவாயிரும். இதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். முதவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் மசாலாவில். இது வந்து இந்து உப்பு, அதனால் இப்படி இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேக விடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. காய் வந்து வேகட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்படியே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ அடுப்பை வந்து மீடியம் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக விடலாம். காய் வந்து 3/4 அளவுக்கு வேகணும், அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் வந்து 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. நான் மசாலா வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டேன், அது சேர்க்குறேன். நல்லா கலந்து விடலாம். இப்போயே குருமா கலர் வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க, ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும். இன்னொரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணுங்கள். ஏதாவது கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். காரெல்லாம் கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா சலசலன்னு கொதிக்கணும். 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்குது. காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கு இல்லையா, இது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். உடனே சர்வ் பண்ண வேண்டாம். மூடி வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாலும் எப்படி கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.